ஆகாஷ்வாணி. கொரில்லா முறையில் ஆங்கிலேயர்களை அதிர வைத்த கொங்கு நாட்டின் மாவீரன் தீரன் சின்னமலை பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்குகிறார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜன் அவர்கள். வணிகத்திற்கு இடம் கேட்டு வந்த கிழக்கிந்திய கம்பெனி மெல்ல மெல்ல நம் நாட்டினை தன் பிடிக்குள் கொண்டு வந்தது. இதனை கண்டு ஆங்கிலேயர்களை தொடக்க காலத்தில் அதிரடியாய் எதிர்த்த சிற்றரசர்களும் சுதேச மன்னர்களும் மாவீரர்களும் பலர். அவர்களுள் கொங்கு நாட்டின் மாவீரர் தீரன் சின்னமலையின் வீரத்தையும் நாட்டு பற்றையும் தாக்குதல் உத்திகளையும் கேட்டால் கல்லும் மண்ணும் கூட கனன்று எழுந்து விடுமாம். புல் கூட போருக்கு புறப்படுமாம். ஆங்கிலேயர்களை அதிர வைத்த இந்த கொங்கு நாட்டின் மாவீரன் தமது தாக்குதல்களில் பல்வேறு உத்திகளை கடைபிடித்தார். அவற்றுள் கொரில்லா தாக்குதலில் ஈடு இணையற்றவராக திகழ்ந்தார். கொரில்லா தாக்குதலுக்கு எத்தனையோ வரையறைகள் இருக்கின்றன. எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் இது திடீர் தாக்குதல். கொரில்லா தாக்குதல் என்பது எதிர்பாராத தாக்குதல், காத்திருந்து தாக்குதல் என பொருள்படும். எதிராளிகளின் படைபலமும் ஆயுத பலமும் பெரிதாக இருந்தாலும் கொரில்லா தாக்குதலில் ஈடுபடும் வீரர்கள் அவர்களை நிலை குலையச் செய்து விடுவர். ஆயுதங்களின் பலத்தை விட தன் வீரத்தையும் தாக்குதல் திறனையும் தான் கொரில்லா தாக்குதல் வீரர்கள் அதிகம் நம்புவர். கொரில்லா தாக்குதல் வீரர்களுக்கு நல்ல பயிற்சி தேவை. தீரன் சின்னமலைக்கு இந்த பயிற்சி அவரது மரபணுக்களிலேயே கலந்திருந்தது எனலாம். அதனால் தான் இலக்கியம் படிக்கும் காலத்தில் நகை, உவகை, வியப்பு போன்றவற்றை வெளிப்படுத்தும் இன்பச்சுவை பாடல்களை விரும்பவில்லை. அச்சம், அழுகை, இழிவை வெளிப்படுத்தும் துன்பச்சுவை பாடல்கள் மீது என்றுமே இவருக்கு ஈர்ப்பு இல்லை. வீரம், பெருமையை வெளிப்படுத்தும் வீரச்சுவை பாடல்களைத்தான் விரும்பி படிப்பார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கு இணங்க இவரது மாணவ பருவமே வீரச்சுவை நிறைந்ததாகத்தான் இருந்தது. மாணவ பருவத்திலேயே இவர் உண்டைவில் அடிக்கும் திறனில் ஈடு இணையற்று விளங்கினார். மண்பானை குடத்தில் தண்ணீரை சுமந்து செல்பவர்களுக்கு தெரியாமல் இவரது சகோதரர்கள் சுட்ட களிமண் உருண்டையால் குறிவைத்து தாக்கி துளை ஏற்படுத்துவர். நொடிக்கும் குறைவான நேரத்தில் தீரன் சின்னமலை மண் குடத்தில் ஏற்பட்ட துளையால் தண்ணீர் வெளியேறும் முன்பு பச்சை களிமண் உருண்டையால் உண்டைவில் அடித்து துளையை அடைத்து விடுவார். இந்த நிகழ்வை சொல்கின்ற நேரம்தான் அதிகம். ஆனால் இவை அனைத்தும் கண் இமைக்கும் நேரத்திலேயே நடந்து முடிந்துவிடும். இந்த குறிபார்த்து தாக்கும் திறன் இல்லாத எதிராளியின் படையினர் இவர் முன் எப்போதுமே திணறத்தான் செய்தனர். இவ்வளவு பெரிய செயற்கரிய செயல்களையும் இமாலய சாதனைகளையும் மேருமலையின் உயரம் போன்று மேன்மையான குணநலன்களையும் உடைய இவரது பெயர் மட்டும் ஏன் பெரியமலை என்று இல்லாமல் சின்னமலை என்று இருக்கிறது என்பதற்கான காரணமும் சுவாரஸ்யமானது. பெற்றோர் இவருக்கு அன்பாக வைத்த பெயர் தீர்த்தகிரி என்பதாகும். கிரி என்ற சொல்லுக்கு மலை என்றுதானே அர்த்தம். இந்த கொங்கு நாட்டிலிருந்து செல்வம் கப்பமாக, வரி பணமாக மைசூர் அரசருக்கு கொண்டு செல்லப்படுவதை நேரில் கண்டார். வியர்வை சிந்தி விதைத்து பாடுபட்டு விவசாயம் பார்ப்பவர் ஒருவர், விளைபொருள் மற்றொருவருக்கா என வெகுண்டெழுந்தார். அந்த வரிப்பண பையை பறித்து இது உழைத்தவர்களுக்கே சொந்தம் என உறுதியாக கூறினார். சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே ஒரு சின்ன மலை பறித்ததாக உனது மைசூர் அரசரிடம் சொல் என்று கூறினார். அன்று முதல் இவரது தீர்த்தகிரி என்ற பெயர் மாறி சின்னமலை என்றே ஆனது. இந்த நிகழ்வினால் கொங்கு நாட்டில் இன்றும் ஒருவர் மற்றவர் செய்யும் தப்பையும் தவறையும் அதட்டி கேட்டால், என்ன தீரன் சின்னமலை அதிகாரம் போல் இருக்கிறதே என்று சொல்லும் வழக்கம் இருக்கிறது. போருக்கான உத்திகளில் திறன்களில் ஒன்று அதிக தூரம் தாண்டுதல். தீரன் சின்னமலையின் ஊர்கிணறு நீளத்திலும் சுற்றளவிலும் மிக பிரம்மாண்டமானது. ஆனால் இந்த கிணற்றை
கண்ணிமைக்கும் நேரத்தில் தாண்டி சாகசம் செய்வது இவரது வழக்கம். ஊர்கிணற்றில் இவர் செய்யும் சாகசத்தை காண எப்போதுமே கூட்டம் இருக்குமாம். குதிரை ஏற்றத்திலும் சிறந்து விளங்கினார். நூற்றுக்கணக்கான குதிரைகளில் எதிராளியினர் வந்தாலும் அவர்களை தான் மட்டும் எதிர் சென்றி தாக்கி விரட்டும் திறன் இவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. எதிராளியின் குதிரையை தாக்க வேண்டும், ஆனால் உயிர் போய்விடக் கூடாது. அடிபட்ட குதிரை எதிர் திசையை நோக்கி திருப்பி ஓடும். இதனால் குதிரைப்படையின் அனைத்து குதிரைகளும் அடிபட்ட குதிரை ஓடும் எதிர் திசையை நோக்கி ஓடும். எதிராளியினால் குதிரையின் திசையை மாற்றவே முடியாது. இந்த உத்தியை கடைபிடித்துதான் இவர் குதிரைப்படையை எதிர்கொண்டார். இவர் முதலில் மைசூரை ஆண்ட ஹைதர் அலியை உறுதியுடன் எதிர்த்தார். ஆனால் இவரது வீரத்தையும் தீரத்தையும் நன்கு அறிந்த ஹைதர் அலியின் மகன் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலையோடு நட்புறவு கொண்டார். இருவரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்க்க முடிவு செய்தனர். சிலம்பக் கலையில் வல்லவரான தீரன் சின்னமலை இளைஞர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்தார். போர்க்கலை தொடர்பான அனைத்து பயிற்சிகளையும் தந்து கொண்டே இருந்தார். ஒரு நாடு அந்நியரால் ஆளப்படுவது அவமானம் என்ற உணர்வை ஊட்டினார். இவரது வீரமிக்க பேச்சையும் வீர தீர செயல்களையும் கண்ட இளைஞர்கள் இவரது படையில் சேர்ந்தனர். தீரன் சின்னமலையின் படையில் இருப்பதை அன்றைய கொங்கு நாட்டு இளைஞர்கள் பெருமையாக கருதினர். திப்பு சுல்தான் படையினருக்கு உதவி மைசூரை நோக்கி விரைந்தார். தீரன் சின்னமலையின் படையும் திப்பு சுல்தான் படையும் இணைந்து ஆங்கிலேயர்களை திறம்பட எதிர்த்தனர். ஆனால் 1704 மைசூர் போரில் திப்பு சுல்தான் மரணமடைந்தார். திப்புவின் மரணத்திற்கு பிறகு தீரன் சின்னமலை தம் சொந்த ஊருக்கே திரும்பினார். அரச்சலூர் அருகே ஓடாநிலை என்னும் ஊரில் கோட்டை கட்டிய தீரன் சின்னமலை தமது கோட்டையை போர் பயிற்சி கூடமாக்கினார். பிரெஞ்சு நாட்டவர்களுடன் இணைந்து பீரங்கிகளை தயார் செய்தார். 1801 பவானி காவிரி கரையில் நடைபெற்ற போரில் இவரது வீரத்தின் முன்பு ஆங்கிலேய படை சுருண்டது. அடுத்த ஆண்டு சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே நடைபெற்ற போரில் இடைவிடாத இவரது தாக்குதல் இடியென இறங்கியது. ஆங்கிலேய படைகள் அலறி ஓடின. 1804 அரச்சலூரில் கர்னல் ஹாரிஸை நேரடியாக எதிர்கொண்டார். இனி தீரன் சின்னமலையை நேரடியாக தாக்க முடியாது, தாக்கவே முடியாது என ஆங்கிலேய படைகள் உணர்ந்தன. சூழ்ச்சியாலும் குறுக்கு வழியாலும் தான் வெல்ல முடியும் என்ற முடிவுக்கு வந்தனர். தீரன் சின்னமலையின் பணியாளர் ஒருவருக்கு பணத்தாசை காட்டி துரோகம் செய்ய வைத்தனர். தீரன் சின்னமலை காட்டிக் கொடுக்கப்பட்டார், கைது செய்யப்பட்டார். எந்த சங்ககிரியில் போருக்கு தயாரானாரோ அந்த சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டார். 1756 ஏப்ரல் 17 தோன்றிய ஒரு வீர சகாப்தம் 1805 ஆடிப்பெருக்கு நாளில் நிறைவிற்கு வந்தது. பூமி உள்ளவரை தீரன் சின்னமலையின் வீரமும் தீரமும் தாய்மொழி பற்றும் நாட்டு பற்றும் போற்றப்பட்டு கொண்டே இருக்கும். நிகழ்ச்சியில் இதுவரை கொரில்லா முறையில் ஆங்கிலேயர்களை அதிர வைத்த கொங்கு நாட்டின் மாவீரன் தீரன் சின்னமலை பிறந்த நாள் சிறப்பு உரை வழங்கினார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் கல்வி அலுவலர் ரா. நடராஜ